ஷேர் மார்க்கெட்ல லாபம் சம்பாதிக்கணும்னு விரும்புறீங்களா? நாங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது இந்தியாலேயே நம்பர் 1 ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனியான அப்ஸ்டாக்ஸ்ல டிமேட் அக்கவுண்ட் ஃப்ரீயா ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல ஒரே ஆப் மூலமா ஈக்விட்டி, கமாடிட்டி, கரன்சி அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 ரூபீஸ் புரோக்கரேஜ்ல பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம 25,000 வர்த்தான ராக்கெட் கால்ஸும் மல்டிபேகர் ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷனும் ஃப்ரீயா தராங்க. இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் நம்ம சேனல்ல கொடுக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். நம்ம சண்டேயும் வெனஸ்டேயும் தொடர்ந்து மார்க்கெட் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வாரம் நம்ம மார்க்கெட் எப்படி போக போகுது, போன வாரம் நம்ம மார்க்கெட்ல என்னெல்லாம் நடந்தது, தொடர்ந்து போன வாரம் ஃபுல்லாவே ஒரு வாலட்டாலிட்டி மார்க்கெட் தான். திடீர்னு 300 பாயிண்ட் இறங்குது, திடீர்னு ஒரு 100 பாயிண்ட் ஏறுது. என்னடா மார்க்கெட் அப்படின்ற மாதிரி தான் போன வாரம் ஃபுல்லா போயிட்டு இருந்தது. கடைசி நாளும் பாத்தீங்கன்னா 100 பாயிண்ட்டுக்கு மேல இறங்கியிருக்கு நிப்டி. ஸோ இப்படி போயிட்டு இருக்க மார்க்கெட் இன்னும் பட்ஜெட்லாம் வரப்போகுது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. மார்க்கெட் என்னவாக போகுது அப்படின்றத அருள்ராஜன் சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன சார் மார்க்கெட் போன வாரம் ஃபுல்லா வெறும் வாலட்டாலிட்டி மார்க்கெட்டா போச்சு. இப்படியே ஏறி இறங்கி 300 400 இறங்குது, அப்புறம் 100 பாயிண்ட் ஏறி இப்படிதான் போச்சு. இப்ப இன்னும் பட்ஜெட் எல்லாம் வேற வரப்போகுது. ஸோ மார்க்கெட்டோட எதிர்பார்ப்பு அப்படின்றது அப்படியே இது இன்னும் இப்படிதான் வாலட்டாலிட்டியா தான் இருக்குமா இந்த பட்ஜெட்லாம் முடிகிற வரையும், இல்ல எந்த மாதிரி இருக்க போகுது மார்க்கெட்? மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் வீக்னஸ் வந்து எமர்ஜ் ஆயிடுச்சு இந்த முறை. வந்து இந்த வீக்னஸ் அப்படின்றது ஓரளவுக்கு வந்து கன்ஃபார்மான வீக்னஸ் மாதிரி தோணுது. மேல இதனுடைய முக்கியமான ஒரு எல்லை அப்படின்னு நம்ம இப்போ அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கிறோம். முக்கியமான எல்லை அப்படின்னு சொல்லும்போது அது 21,750. இது ஒரு முக்கியமான ஒரு எல்லை. இப்போ 352 இருக்கு, 21,352. ஸோ அந்த 21,750 அது தாண்ட முடியல அப்படின்னு சொன்னா வரக்கூடிய நாட்களில் அப்படின்னா அது வந்து இறக்கம்ன்றது இன்னும் கூடுதலான கால அளவுக்கும் அதே மாதிரி கூடுதலான அளவுக்கும் நான் ஏற்கனவே தொடர்ந்து ஒரு முக்கியமான எல்லைகள்லாம் சொல்லிக்கிட்டே வரேன் நான். இப்போ வந்து அதனுடைய கரண்ட் ஃபால் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஏறக்குறைய இது எதை நோக்கிய ஒரு பயணமாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட நான் முதல் கட்டமா சொல்லியிருந்த நிலையிலிருந்து பார்க்கும்போது இது 20,900 அப்படின்ற ஒரு எல்லை அப்படி நோக்கி வந்துட்டு இருக்குது பார்த்தோம். அது 21,137 இருந்து திரும்ப ரீபவுண்ட் ஆச்சு. பட் அந்த அடுத்த கட்டம் இறக்கம் அப்படின்னு வந்தபோது அந்த 21,900 இல்லைன்னா 750 இந்த ரேஞ்சை நோக்கி நகர்றதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் அப்படின்றது முதல் விஷயம். ஏன்னா இது வந்து ஓவராலா அப்படின்றது டவுன் ட்ரெண்டுக்கு மாறிக்கிட்டு இருக்கு. இந்த பட்ஜெட் அப்படின்றதும் ஏதாவது மாற்றத்தை உடனே கொண்டு வருவோம் அப்படின்றத நம்ம இப்போ 1ஆம் தேதின்றது வந்தாச்சு இல்லையா, கிட்டதான் இருக்கிறோம். அடுத்த வாரத்தில் நமக்கு தெரிஞ்சிடும். அதே சமயம் அது வந்து ஸ்கிரிப்ட் ஸ்பெசிஃபிக்கா இருக்கும் அப்படின்னு ஒண்ணு. இன்னொரு விஷயம், காலங்காலமா பார்க்கும்போது பட்ஜெட்டுக்கு முன்னாடி இறங்கினா பட்ஜெட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் ஏறும் அப்படின்ற மாதிரியும், பட்ஜெட்டுக்கு முன்னாடி ஏறினா பட்ஜெட்டுக்கு அப்புறம் இறங்கும்ன்றது ஒரு இப்போ பட்ஜெட்டுக்கு முன்னாடி நம்ம இறங்கிட்டு இருக்கிற ஒரு சினாரியோ பார்க்கலாம். இன்னும் இந்த இறக்கம் அப்படின்றது சில தினங்களுக்கு தொடர்கின்ற பட்சத்தில் பட்ஜெட்டுக்கு அப்புறம் ரீபவுண்ட் ஆகுமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு இதனுடைய ஒரு டவுன்வர்ட் ஃபால் அப்படின்றது வந்து நம்ம எதிர்பார்க்கிற ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 20,900 750 to 900 அதான் அதனுடைய சப்போர்ட் ஏரியாவை பார்க்குறோம். அது அந்த இடத்துல இருந்து ரீபவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருப்பதா இப்போதைக்கு பார்க்குறோம். நீங்க வந்து மற்ற நிலவரத்தை பத்தி கேட்டுங்க, பட்ஜெட்ல ஏதாவது நமக்கு தூக்கி விடுமா அப்படின்ற மாதிரி. ஸோ அடுத்த சில தினங்கள் இறங்கு முகமாக இருக்கின்ற பட்சத்தில், ஏன்னா நமக்கு பட்ஜெட்டோ 1ஆம் தேதி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அந்த தேர்ஸ்டே அப்படின்றது வருது. அப்போ திங்கள், செவ்வாய், புதன் 3 நாள் அது ஒருவேளை இறங்கி வியாழனிலிருந்து ஏறுவதற்கான வாய்ப்பு கூட வரலாம். டெக்னிக்கலி நான் வந்து எங்க ரீபவுண்ட் ஆகும்னு சொல்றேனோ அது வந்து 1ஆம் தேதி அன்னைக்கு அந்த இடத்துல இருந்து திரும்பிடுச்சுன்னா எஸ் ஒரு டெம்பரரி, அதுவும் டெம்பரரியான ரைஸா தான் இப்போதைக்கு நம்ம பார்க்கணும். ஏன்னா எலெக்ஷன் வரைக்கும் மார்க்கெட் கொஞ்சம் திணறலோட தான் இருந்துகிட்டு இருக்கும். பட்ஜெட்ல வந்து அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து இன்ட்ரீம் பட்ஜெட் அப்படிதான் சொல்லுவோம். பெரிய லெவல் திட்டங்கள் அறிவிக்கப்படுவது அப்படின்றதெல்லாம் குறைவா தான் இருக்கும். எலெக்ஷன் இயர் அப்படின்றதுனால அவங்களுக்கு அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்ட்ரீம் பட்ஜெட்ல அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்க்கும்போது ஏற்கனவே செய்திகள் கசிந்தபடி இருக்கிறது அப்படின்னு நம்ம சொன்னாலே, ரயில்வேக்கு அவங்களுடைய பட்ஜெட் அலோகேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த முறை அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று கிரியேட் ஆயிருக்கு.
அப்போ எந்த மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லும்போது மற்ற செக்மெண்ட்ஸ்க்கு அவங்க என்ன மாதிரியான சொல்ல முடியுன்றதை தாண்டி ரயில்வேக்கான அனௌன்ஸ்மெண்ட் எதிர்பார்ப்பு ஏற்கனவே இருக்கு. அதனால அந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையில் ஏற்கனவே மார்க்கெட்ல குறிப்பிட்ட நிறுவனங்கள் ஏற ஆரம்பிச்சாச்சு. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் சாதகமாக இருந்தால் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த ஏற்றம் தொடர்வதற்கான வாய்ப்பு உண்டு. இல்ல டிசப்பாயின்மெண்ட் ஆச்சு அப்படின்னா திரு உல்டாவா மாறிடும். அதையும் நம்ம பார்க்கணும். இப்போ அடுத்து ஓவராலா அப்படின்னு நம்ம ஒரு சுச்சுவேஷனை பார்க்கும்போது இந்தியன் மார்க்கெட்ல குறிப்பா சமீபத்துல பிரதமர் அவர்கள் அறிவித்திருந்த சில விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பா இந்த சோலார் பேனல் அவங்க குறிப்பிட்ட எண்ணிக்கையில் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோலார் பேனல் வீடுகளுக்கு எல்லாம் போடுற மாதிரியான ஒரு திட்டம் ஒரு அறிவிப்பு அப்படின்னு வந்ததா பாக்குறோம். ஸோ அந்த அறிவிப்பு அப்படின்றதும் மார்க்கெட்ல குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு சாதகமாக இருக்க வாய்ப்பு உண்டு. இந்த சோலார் ரூஃப் டாப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஸோ அது டொமஸ்டிக் மார்க்கெட்ல அது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அதனால அந்த இண்டஸ்ட்ரி சார்ந்த நிறுவனங்கள் அப்படின்னு குறிப்பா அதானி கிரீனு, வாரே, போரோசில் இந்த மாதிரியான நிறுவனங்கள் அலாங் சைட் கேபிள் கம்பெனிஸ், கேஏ இண்டஸ்ட்ரீஸ், பாலிகேப் இந்த மாதிரியான நிறுவனங்கள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு இந்த செய்தியின் அடிப்படையில் மேல் நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கதா எதிர்பார்க்கிறோம். ஓவராலா குளோபல் சினாரியோ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மார்க்கெட்ல அமெரிக்க சந்தையானது சற்றே வலிமை காட்டி தான் வந்துட்டு இருக்கு. டவ் ஜோன்ஸ் சொன்ன மாதிரி அமெரிக்க சந்தை சற்றே வலிமை காட்டி கொண்டு இருக்கிறது. ஆனால் நம்முடைய இந்திய சந்தையில் நிப்டி வலிமை கொண்டே வருகிறது அப்படின்றத நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்பவும் பாத்தீங்கன்னாலும் இப்போ வரக்கூடிய நாள்ல அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சின்ன ஜம்ப். இப்போ நம்ம நாளைக்கு மண்டே இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனிங் அப்படின்றதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சிறிய ஏற்றம். இப்போ எங்க நியூ எக்ஸ்பைரி ஆகுது இல்லையா? இப்போ நம்ம வந்து ஜனவரி மாசம் F&O எக்ஸ்பைரி முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்த எக்ஸ்பைரி ஆரம்பிக்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கிறது நம்ம பாக்குறோம். ஸோ அதனால அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மார்ஜினலி கேப் அப் அப்படின்னு நடப்பதற்கான வாய்ப்பு. ஏன்னா அமெரிக்க சந்தை இன்னும் வலுவா தான் இருக்கு. இந்தியா வந்து ஆக்சுவலா வந்து மற்ற சந்தையை விட கொஞ்சம் வேகமா தான் இப்போ இறங்கிட்டு இருக்கு. அப்கோர்ஸ் அதுக்கான காரணம்ன்றதையும் நம்ம அப்பப்போ சொல்லிட்டே வந்தோம். எஃப்ஐஐன்னு சொல்லக்கூடிய அந்நிய நிதி நிறுவனங்களுடைய ஒரு செல்லிங் அப்படின்றது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருந்தது நம்ம பார்த்தோம். ஸோ அந்த செல்லிங் அப்படின்றதுக்கு இப்போ எண்டு வருமா? ஆனா நம்ம ஏற்கனவே போன வீடியோல அதுக்கான காரணத்தை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி செபியோட அந்த புது நார்ம்ஸ், எஃபிஐ நார்ம்ஸ் அப்படின்றது மார்க்கெட்ல ஒரு சென்டிமெண்டா பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீக்னஸ் கிரியேட் பண்ணிருக்கிறத பாக்குறோம். ஆனா அவங்களோட செல்லிங் நடந்துட்டு தான் இருக்கு. அந்த ஒரு காரணமா அப்படின்றதெல்லாம் இன்னும் தோண்டி பார்க்கணுமே ஒழிய, பட் அது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் அப்படின்றதான் இப்போதைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஏறக்குறைய பாத்தீங்க அப்படின்னா இந்த 35,000 கோடி விற்பனை அப்படின்றது பாக்குறோம். இப்போ அதுவும் கடந்த ஒரு வாரத்துல மட்டும் பார்க்கும்போது இப்போ சமீபத்துல நடந்த நிகழ்வுகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்கா இந்த ஒரு வார காலம் எஃப்ஐஸோட செல்லிங் பாத்தீங்கன்னா இப்ப 25ஆம் தேதி ஒரு 2,000 கோடி, 24ஆம் தேதி 6,900 7,000 கோடினே வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 23ஆம் தேதி 3,000 கோடி அப்படின்னு கடந்த ஒரு வாரத்துல அப்படின்னு பார்க்கும்போது மட்டுமே நான் ஒரு கிளான்ஸா பார்க்கும்போது இதுல வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30,000 கோடி கிட்ட வித்திருக்கிறாங்க. 30,000 கோடி கிட்ட இந்த ஒரு வார காலத்துல வித்திருக்கிறாங்க. இந்த விற்பனைன்றது ஒரு தற்காலிகமான விற்பனை. ஆக்சுவலா அந்த டெட்லைன் 31ஆம் தேதி டெட்லைனுக்கான ஒரு விற்பனையா இருந்துச்சுன்னா அதோட முடிஞ்சிடும். இல்ல டெட்லைனை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க அப்படின்னா திரும்ப கொஞ்சம் நார்மல் சிச்சுவேஷன் வந்து திரும்ப அடுத்த 30 நாளுக்கு டெட்லைன் கொடுக்குறாங்க. ஸோ அதை நோக்கி ஜெனியூன் ரீசனா இருக்கணும் அப்படின்றது. அதனால இந்த விற்பனை முடுக்கி விடப்பட்ட விற்பனைகள் எல்லாம் தற்காலிகமான விற்பனையாக இருக்கின்ற பட்சத்தில் பரவாயில்ல. ஐ மீன் தற்காலிகம்னா அந்த அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க நாம்ஸ் அப்படின்னா பரவாயில்ல. இல்ல அப்படின்னு சொன்னா மீண்டும் இது தொடர வாய்ப்பு உண்டு. அதனால எஃப்ஐஸோட செல்லிங்ல நம்ம கண்ணு வைக்கணும். ஓகே சார். ஸோ இப்போ நம்ம வியூவர்ஸ் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் டாப் லூசர் கெய்னர் அதை பற்றியும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். இப்போ போன வாரம் ஃபுல்லாக யார் டாப் கெய்னராக இருந்தது, டாப் லூசராக இருந்தது, அதை பற்றியும் சொல்லுங்க சார். கண்டிப்பா இது முழுக்க நம்ம வந்து நம்மளுடைய லீடிங் கம்பெனி நிஃப்டி 50ல இந்த வாரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்கு ஸ்மால் கேப் மிட் கேப்லாம் ரொம்ப நிறைய கம்பெனிஸ் வரும். பட் இப்போதைக்கு ஒரு டாப் கெய்னர்ஸ் இந்த வாரத்துல மார்க்கெட் அடி வாங்கின ஒரு வாரத்திலையும் மிகப்பெரிய அளவில் 7% என்ற அளவுக்கு 7.3% என்ற அளவுக்கு ஏற்றத்தை கண்டது பஜாஜ் ஆட்டோ. ஸோ இந்த பஜாஜ் ஆட்டோ நிறுவனம் அவங்களுடைய ரிசல்ட்ஸ் அப்படின்றது ஃபென்டாஸ்டிக்கான ரிசல்ட்.
நல்ல லாபத்தை காட்டியிருக்கிறாங்கன்றது ஒரு பகுதியாக நம்ம சொன்னாலும் கூட, அதையும் தாண்டி நிறைய விஷயங்களை நம்ம அங்க பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா பஜாஜ் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபத்தை காட்டியிருக்கிறாங்க அப்படின்றத தாண்டி, அவர்களுடைய வரக்கூடிய காலங்களில் அதாவது லாபமும் 37% அது வந்து ஒரு எக்ஸலண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அதே சமயம் இது வந்து மார்க்கெட் எதிர்பார்ப்பை தாண்டி மிகப்பெரிய லாபத்தை கொடுத்ததா ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்து வரக்கூடிய காலங்களில் 8-10% வளர்ச்சி இருக்கும் அப்படின்றதும், பஜாஜ் ஆட்டோ வந்து அவங்களுடைய புதிய மாடல்களும் அந்த மாதிரி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரையம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய பைக் இதெல்லாம் வந்து வரப்போகுது. அதனால அதனுடைய ஒரு எதிர்பார்ப்பும் அதிகமா இருக்கு. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இவங்க த்ரீ வீலர் ஆட்டோ இதுல வந்து அவங்க முனைப்பு காட்டிட்டு இருக்காங்க. அதுலயும் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு மார்க்கெட் ஷேர் வந்து அவங்க 50% கேப்சர் பண்ணுவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இதன் அடிப்படையில எல்லாம் பார்க்கும்போது இந்த பஜாஜ் ஆட்டோ நிறுவனம் சூப்பர் டூப்பரா ஏறி இருக்கிறது பார்க்குறோம். லைஃப் டைம் ஹை, பெரிய வெல்த் கிரியேட்டராக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வீக்லி சேஞ்சஸ் அப்படின்றத நீங்க பார்க்கும்போது இப்போ இந்த மாசம் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட 19.2%, இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 42%, அந்த மாதிரி 3 மாசத்துல 42%, 3 மாசத்துல இந்த பணம் வந்து 40% ஏறிக்குன்றது மிகப்பெரிய ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாம். இதுக்கு அடுத்தபடியா தன்னை மேல் நோக்கி திருப்பி இருக்கிற ஒரு நிறுவனம் இந்த வாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6.8% பாரதி ஏர்டெல். ஸோ பாரதி ஏர்டெல்லும் பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து கடந்த ஒரு 3 மாதங்களிலும் ஒரு 25% ஏறின ஒரு பங்கு அது. பட் கடந்த வாரம் மட்டுமே 6.8% ஏறி இருக்கிறத பார்க்கிறோம். அடுத்து மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தில் இருந்து நடுவில் கொஞ்சம் தோய்வடைந்து மீண்டும் தலை தூக்குறது வந்து என்டிபிசி. ஸோ என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கடந்த 3 மாசத்துல மட்டும் பாத்தீங்கன்னா 35% ஏற்றம் நடந்ததை நம்ம பார்க்கிறோம். இப்போதைக்கு இந்த வாரம் மட்டும் 5% ஏற ஆரம்பிச்சிருக்கிறது. இன்னும் பெரிய ஏற்றத்துக்கும் தன்னை தயார் பண்ணலாம்னு பார்க்கலாம். பவர் கிரிட் அப்படின்றதும் பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஏற்றத்துல இருந்துகிட்டு இருக்கு. இந்த வாரம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் இறங்கின இந்த வாரத்திலையும் 5%க்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு. அப்கோர்ஸ் கோல் இண்டியா, இந்த என்டிபிசி, கோல் இண்டியா, பிஹெச்எல் இதெல்லாம் வந்து நான் போன வீடியோல இதெல்லாம் கூட சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி இந்த பியூசி எல்லாம் நம்ம கண்ணு வைக்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து தொடர்ந்து ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்கு எல்லா காலகட்டத்திலும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதெல்லாம் வந்து கெய்னர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல. சரி, லூசர்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். நிப்டி 50ல ஏற்கனவே தொடர்ந்து விழுந்துகிட்டு இருக்கிற ஒரு நிலையிலேயே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஏஷியன் பெயிண்ட்ஸ். ஸோ ஏஷியன் பெயிண்ட்ஸ் அப்படின்றது சமீப காலத்துல பெரிய அதாவது மேல இருந்து விழ ஆரம்பிச்சு இப்ப கடைசியில அந்த வீழ்ச்சியினுடைய அடுத்த கட்டத்துக்கு விழுந்ததா கூட நம்ம பார்க்கலாம். ஏஷியன் பெயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ப்ளூ சிப் கம்பெனி தான் இருந்தாலும் சமீப காலத்தில் தொடர்ந்து இறங்கிட்டு இருக்கிறத பாக்குறோம். இந்த ஒரு வாரத்துல மட்டும் 6.8% இறங்கி இருக்கிறது. குறிப்பா பைனான்சியல்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஷேக்கியா இருந்ததை நம்ம பார்த்தோம். HDFC பேங்க் விழ ஆரம்பிச்ச பிறகு நிறைய பேங்க்ஸும் அந்த ரூட்ல விழுந்துட்டு இருந்தது. அதுல குறிப்பா இப்ப இந்த வாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் விழ ஆரம்பிச்சது 6.3%. அதே மாதிரி ஆக்சிஸ் பேங்க்கும் 5%. இதெல்லாம் வந்து ஓவராலா ஒரு ஏற்றத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் ஏற்றத்தினுடைய இறக்கம் நிகழ்ந்து கொண்டிருப்பதா நம்ம பார்க்கிறோம். பெரிய வீழ்ச்சின்னு சொல்ல முடியாது. பட் இது வந்து ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு. கூடவே HDFC லைஃப் இன்சூரன்ஸும் ஒரு 4.7% இந்த வாரம் விழுந்திருக்கு. இது தொடர்ந்து வீழ்ச்சியில இருக்குது. மற்றதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க்கும் இண்டஸ்இண்ட் பேங்க்கும் ஏறின பிறகு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் விழுந்துட்டு இருக்கு. பட் ஏஷியன் பெயிண்ட்ஸும் HDFC லைஃபும் பாத்தீங்கன்னாக்கா இறக்கம் தொடர்வதாக எடுத்துக்கொள்ளலாம். அதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு எலிஃபென்ட் இந்துஸ்தான் யூனிலீவர் அப்படின்றதும் 4.7% இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இந்துஸ்தான் யூனிலீவரை கவனமா பார்க்கணும். ஒரு முக்கியமான ஆதரவு விலையில இருக்கு. ஒருவேளை இன்னும் 2-3% இறங்கிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கடுமையான இறக்கத்துக்கு கூட இது வழிவகுக்கலாம் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இப்ப முக்கியமான சில நிறுவனங்களுடைய வீழ்ச்சியை நீங்க கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி கெய்னர்ஸையும் கேட்டிருந்தீங்க. இதை கொடுத்துருக்கிறது தகவல் வந்து உங்களுக்கு உபயோகமா இருக்குன்னு நம்புறேன். ஓகே சார். ஸோ இதுலயே எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு கவர் ஆயிடுச்சு. ஸோ தனியா செக்டார் பத்தி நம்ம வந்து பேச வேண்டாம். எது டாப் கெய்னர் டாப் லூசர் அப்படின்ற பொறுத்தே தெரிஞ்சிச்சு. நம்ம இந்த வாரம் இதை பேசுறோம் அப்படின்னா புதன்கிழமையில செக்டார்ஸ் பத்தி பேசலாம் அப்படின்னு பாக்குறேன். ஓகே சார். ஸோ எல்லா தகவலுமே கொடுத்துட்டீங்க. கண்டிப்பா மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்கு, என்ன நடந்துட்டு இருக்கு, பட்ஜெட்டை ஒட்டி எப்படி போக போகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டீங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாரோட கிளாஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பேசிக் அண்ட் வந்து MSM SFL இது 3 கிளாஸும் வரப்போகுது.
பேசிக்ல நீங்க யாரெல்லாம் வந்து எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா நமக்கு தெரியாத விஷயமும் அந்த பேசிக்ல இருக்கு. ஸோ இன்னும் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க பேசிக்கா எடுத்துக்கோங்க. எம்எஸ்எம் கிளாஸ்ல நீங்க டெக்னிக்கல், போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் இப்படி எல்லாமே சேர்ந்து வந்துரும். ஸோ இந்த கிளாஸ் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் மூலமா உங்களுக்கு சார் செம்ம ஆஃபர் வேற கொடுக்குறாரு. ஸோ இந்த கிளாஸ் பத்தி டீட்டெயில் தெரியணும்னாலும் நீங்க கால் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிடலாம். அண்ட் எஸ்எஃப்எல் நீங்க வந்து ட்ரேடரா இருந்தாலும் சரி, இல்லை ஃபுல் டைம் ஆளா இருந்தாலும் சரி, மார்க்கெட்ல உங்க எல்லாருக்குமே இந்த எஸ்எஃப்எல் கிளாஸ் வந்து சூப்பரா யூஸ் ஆகும். ஸோ எந்த கிளாஸ் வேணாலும் நீங்க ஆப்டா எடுத்துக்கலாம். ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்ல லாபம் சம்பாதிக்கணும்னு விரும்புறீங்களா? நாங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது இந்தியாலேயே நம்பர் 1 ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனியான அப்ஸ்டாக்ஸ்ல டிமேட் அக்கௌண்ட் ஃப்ரீயா ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல ஒரே ஆப் மூலமா ஈக்விட்டி, கமாடிட்டி, கரன்சி அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 ரூபீஸ் புரோக்கரேஜ்ல பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம 25,000 வர்த்தான ராக்கெட் கால்ஸும் மல்டிபேகர் ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷனும் ஃப்ரீயா தராங்க. இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் நம்ம சேனல்ல கொடுக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.